நான் கூட யோசிப்பேன், எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல. நான் கூட யோசிப்பேன், ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க, ஏன் இவ்வளவு ஹார்ஷா அவங்கள திட்டுறாங்கன்னு யோசிச்சது உண்டு. இப்பதானே புரியுது. அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, டிவிகே ஒரு தூய சக்தி. எப்படி? டிவிகே ஒரு தூய சக்தி. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. இன்றைக்கு புதிதாக சில சக்திகள் வந்திருக்கிறார்கள். தீய சக்தி தூய சக்தி என்று சொல்கிறார்கள். தவறான கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். இந்த மக்கள் என்ன அவ்வளவு அறிவு இல்லாத மக்களா? சிந்திக்க தெரியாத மக்களா? இந்த மக்களுக்கு அரசியல் புரிதல் இல்லையா? அரசியல் புரிதல் உள்ள மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். 3 முறை மோடியை இந்தியாவை ஏற்றுக்கொண்ட போதும் ஏற்காத மாநிலம் தமிழ்நாடு, நிராகரித்த மாநிலம் தமிழ்நாடு. ஒவ்வொரு வாக்கையும் ஆய்ந்து அறிந்து பார்த்து பார்த்து போடுகிற மண் தமிழ்நாட்டு மண். அப்படிப்பட்ட மண்ணில் தீய சக்தி தூய சக்தி. யார் தீய சக்தி? கொண்டாட்டத்தில் இருப்பவன் அல்ல நண்பன். கொண்டாட்டத்தில் எல்லாரும் வருவாங்க, கிறிஸ்துமஸ் கேக் வெட்ட எல்லாரும் வருவாங்க, வாழ்த்து சொல்றதுக்கு எல்லாரும் வருவாங்க, கஞ்சி குடிக்க எல்லாரும் வருவாங்க. ஒரு மக்கள் பாசிசத்தால் பாதிக்கப்படும் போது, ஒடுக்குமுறைக்கு உள்ளாகும் போது, அவர்கள் பக்கம் துன்பத்தில் யார் நிற்கிறார்களோ அவர்கள் தான் நண்பர்கள். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் சிஏஏ சட்டம் வந்த போது இந்த மக்களோடு நின்றார். வக்ஃபு சட்டம் வந்த போது இந்த மக்களோடு நின்றார். ஹிஜாபுக்கு தடை வந்த போது தமிழ்நாடு அரசினுடைய முகப்பு படமாக ஹிஜாப் அணிந்த பெண்ணையே வைத்தார். அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு சிறப்புகளை ஒவ்வொரு சட்டம், ஒடுக்குமுறை சட்டம் வரும்போதும் இந்த மக்களோடு துன்பத்தில் துயரத்தில் நின்றவர். அதுதான் அங்க முக்கியம் பார்க்க வேண்டியது. நீங்க கேக் வெட்டிட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்ப யார் இங்க நல்ல சக்தி, யார் தீய சக்தி, யார் தூய சக்தி? ஏன் நாங்கள் கூட்டணி கட்சிகள் முதலமைச்சரின் கரத்தை வலுப்படுத்தி நிற்கிறோம்? எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் போகிற இடமெல்லாம் சொல்லுகிறார். திராவிட இயக்கத்தை இன்றைக்கு குறிவைத்திருக்கிறார்கள், திமுகவை குறிவைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த கட்சி அழித்து விட்டால் இந்த இயக்கத்தை அழித்து விடலாம். அதுதான் அவங்களுடைய கணக்கு.